வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து OHP ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்மால் ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டர் அண்ட் ப்ளையர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்ன கலரில் பண்ண போகிறேன்னா, பேபி பிங்க் கலரில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ட்ராப் ஷேப் பேபி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3mm பேர்ல் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேர்ல் செயின் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் யாருக்காவது ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு OHP ஷீட்டில் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3mm பேர்ல் குந்தன் ரவுண்ட் ஷேப்பை வந்து இப்படி வந்து சுற்றிலையும் வந்து சர்க்கிள் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பேர்ல் செயின் காமிச்சேன் இல்லையா, அந்த பேர்ல் செயின் வந்து ரவுண்டாக வந்து இதை சுற்றியும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பேர்ல் செயின் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் ஒரு சின்ன சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் எனக்கு இந்த கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேர்ல் செயின் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி வந்து என்ன வைக்க போகிறேன்னா 4mm பேர்ல் குந்தன் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை சுற்றிலையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறிடும். நிறைய அப்ளை பண்ணிட்டீங்களானாலும் நல்லா இருக்காது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ 4mm பேர்ல் குந்தன் ரவுண்ட் ஷேப் வந்துட்டு இதை சுற்றிலையும் வைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதை சுற்றிலையும் வந்துட்டு பேபி பிங்க் ட்ராப் ஷேப் வந்து வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது நான் 3 டயர் இயரிங்காக வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற ஃபைனலாக இருக்கிற பெரிய சைஸ் மட்டும் வந்து செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்மால் சைஸ், மீடியம், இப்போ பண்ணுறது வந்து லார்ஜ் சைஸ். மீடியமில் வந்து என்னென்னா வந்து இந்த 4mm வந்துட்டு வச்சுருக்க மாட்டேன். ஸ்மால் சைஸில் வந்து பேர்ல் செயின் வந்து வச்சுருக்க மாட்டேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் வந்து இப்போது கீழே வரப்போகிற பெரிய ஸ்டெட்டு. ஸோ இது பண்ணிவிட்டேன். இது வந்து மீடியம் சைஸ். இதை வந்து இதோடு அட்டாச் பண்ணுவேன். மேலே இருக்கிறது வந்து ஸ்மால் சைஸ். அந்த ஸ்மால் சைஸில் வந்து நீங்கள் ஸ்டட் பேர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு பேர்ல் ஹேங்கிங் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலர் பேர்ல் ஹேங்கிங் எடுத்துக்கிறேன். ஸோ அதை சுற்றிலையும் வந்துட்டு லோரியல்ஸ், ஒயிட் கலர் லோரியல்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அது எப்படி வந்து அந்த ஹேங்கிங் வந்து பண்ணுறேன்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அந்த ஹேங்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லோரியல்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கணும். ஜம்ப்ரிங் வந்து நான் இங்கே கோல்டன் கலர் ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்மால் சைஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு ப்ளையர் வந்துட்டு இந்த சைடு வச்சுக்கிறேன். ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வந்துட்டு ஜம்ப்ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப்ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நான் இப்போ கையில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ளையர் வச்சு பிடிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 லோரியல் பேர்ல் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஹேங்கிங் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 4 லோரியல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேங்கிங் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த ஜம்ப்ரிங் வந்து ப்ளையர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் 2 ப்ளையர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்துட்டு எந்த டேமேஜும் ஆகாமல் நீட்டாக பண்ணிடலாம். ஸோ வந்து இது முடிஞ்சிருச்சு. இப்போது நான் அந்த தேர்டு பெருசாக லாஸ்ட்டாக வர்ற இயரிங்க்கு வந்து அந்த கீழே ஃபுல்லாக வந்து ஐப்பின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு இந்த ஹேங்கிங் வந்து மாட்டிட்டேன். தென் வந்துட்டு மீடியம் சைஸ் இயரிங்கில் வந்துட்டு இந்த பெரிய ஹேங்கிங்கை மாட்டிட்டு இப்படி பெருசாக வந்து அந்த இயரிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 3 லேயர் இயரிங் மாதிரி இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதை நீங்கள் MDFலையும் பண்ணலாம். 0.5 எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1.5 2 இன்ச் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து இது தீபாவளி சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன்.
ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இயரிங் பண்ணோன்னா வந்து ஓஹெச்பியில் பண்ணோன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எம்டிஎஃபே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், பட் இது அதை விட வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.